கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி மனிதனுடைய கூக்குரலினாலே துக்கிக்கும் தேவ ஆவியானவர். எபேசியர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் இதெல்லாம் முந்தைய எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதுல 4ஆவதாக வருகிற வார்த்தை கூக்குரல். இந்த கூக்குரல் அப்படிங்கும்போது வெறும் நாய்ஸ், சத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆனா இதை உலக பிரகாரமான நம்ம டிக்ஷனரிஸ்ல இதெல்லாம் பார்க்கும்போது, ஆங்கில வேதாகமத்துல எல்லாம் இதை பார்க்கும்போது இது சண்டை. அதாவது இத பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு வரான். கசப்பு, கோபம், மூர்க்கம், அதுக்கப்புறம் கூக்குரல். இப்ப தனி மனிதன்ல இருந்து ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு அமளியிடுவது, இல்ல கைகலப்பு, இல்ல பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உட்கட்சி பூசல் வந்துச்சு, அங்க உள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா ஒருத்தருக்கும் இல்லை, ஒரு குரூப் இருக்குது அங்க, சச்சரவு. ஸோ இந்த இப்போதைக்கு நம்மளுடைய புரிந்து கொள்தலுக்கு இந்த கூக்குரலுக்கு ஒரு வார்த்தை எடுக்கணும்னா, சண்டையிடுதல் என்கின்ற வார்த்தை ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ விசுவாசியானவன், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி கூக்குரல் இடலாமா, சண்டை இடலாமா அப்படின்னா இடக்கூடாது. அது நீங்க கடவுது. கூக்குரல் இடுறது உன்னை விட்டு நீங்க கடவுது. ஏன்? அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோ இங்க இந்த கூக்குரல், அந்த சண்டை எதுல இருந்து வருதுன்னா அந்த கோபத்துல இருந்து வருது. ஒருத்தர் மேல் உள்ள வெறுப்பினாலே நம்ம செய்கிற ஒரு சுயமாய் செய்கிற, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பிடித்தமில்லாத காரியம். இது தேவனுடைய தன்மைக்கு நேர் எதிரடையான். இங்க ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல பார்க்கிறோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். 2ஆம் வசனம், அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். இது ரொம்ப தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கூக்குரல் இட மாட்டார். இடக்கூடாதுன்னு எச்சரிக்கிற பவுலின் வார்த்தையை பார்த்தோம். கூக்குரல் இடக்கூடாதுன்ட்டு, சண்டையிடக்கூடாது. இங்க ஆண்டவர் சண்டையிட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க? வீதியிலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்றதையும் பார்க்கிறோம். இங்க இது உண்மையாகவே நிறைவேறுகிறதையும் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல இதை குறித்து பார்க்கும்போது இதே வார்த்தைகளை அவர் சொல்றார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அப்படின்ற இந்த வசனத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இவைகளெல்லாம் பார்க்கும்போது இது தேவ தன்மை, அமைதலாய் இருப்பது. அது வீதிகள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு புல்பிட்ல இருந்து பண்ண பிரசங்கம்
ஒரு சில இடங்கள் வசனங்களை மட்டும் வாசித்து அமர்ந்தார் என்று போடப்பட்டிருக்கு. மற்றபடி அவர் பேசினது எல்லாமே தெருல தான், வீதிகள்ல, வயல்வெளிகள்ல, மலை பகுதியில, கடலோரங்களில். ஸோ வெளியரங்களில தான் அவர் பண்ணாரு. இந்த இடத்துல நார்மலா சத்தத்தை உயர்த்தி செயல்படுகிற தன்மைகளை தான் நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே. அது இங்க என்னன்னா கோபத்தினால் உயர்த்தப்படும் சத்தம், கோபத்தினால் உக்கிரத்தினாலே ஏற்படுத்தப்படுகிற சத்தம், ஒரு கலகம், ஒரு ஒரு அமளியை உருவாக்குகிற ஒரு காரியமாக அதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க ஆண்டவர் அப்படி செய்யவில்லை என்கின்றதை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்மளும் தெருவுலலாம் பேசுறோம், சபைக்குள்ள போனா அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம், அப்படி ஒரு தேவ பிள்ளைகளாக அல்லேலூயா பாடி சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனா வெளியில நம்ம எப்படி பிரச்சனைகளை கையாளுறோம், எப்படி நம்மளுடைய கோபத்தை ஒரு கொட்டி மக்களை கசப்புல ஆழ்த்தி எல்லாரையும் ஒரு திரட்டி எடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். இதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புறதில்லை. நமக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். கலாத்தியர் 5:14-15 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படியே ஒருவராலே ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நீங்க இன்னொருத்தங்களுக்கு விரோதமா போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு விரோதமா வரதான் செய்வாங்க. ஸோ கோபத்தை அத மன கசப்புல இருக்கும் போதே சரி செய்வது ஒரு விசுவாசிக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே ஆளுகை வேணும்னா, இது அபிஷேகத்துல நான் நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த கசப்புல இருக்கும் போதே நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் அதை சரி செஞ்சிடணும். அப்படி இல்லாட்டி கோபமாக மாறி மூர்க்கமாக மாறி அது சண்டையில போய் நிற்கும். அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக, தேவனுடைய தன்மைக்கு எதிரடையான ஒரு காரியமாக, தேவனுடைய சாட்சிக்கு எதிரானதாக அது காணப்படும். ஏன்னா பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவு. அப்போ சண்டையிடும் போது அதற்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறவர்களா இருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் யார் நம் பட்சத்தில் இருக்கக்கூடும்? யார் நம்மை விடுவிக்க கூடும்? ஆகவே உணர்வு அடைவோம். இப்பேற்பட்ட குணங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு நீக்குவோம். வார்த்தை சொல்கிற பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே மகிழ்ந்து நம்மை போதித்து நம்மை வெற்றியாய் நடத்தும்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அந்த திருத்துவ தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, ஆண்டவரே சண்டையிடுகிறவர்களாக நாங்கள் காணப்படாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே தேவ அன்பு மேலோங்கி நிற்கவும், நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரே நாங்கள் அன்பினாலே நேசிக்கவும் கூடிய கிருபைகளை தாரும். உடைய பொற்காரத்திலே எங்களை விட்டு தருகிறோம். நீர் எங்களிலே கிரியை செய்வீராக. நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக எழுமி நிற்க உதவி பாராட்டும். துதிகன மகிமையாவும் மக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து நம்மிலே கிரியை செய்யட்டும்.